ப்ரோ நான் வாங்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு மூங்கில் குச்சி வேணாம் ப்ரோ. ப்ரோ நம்மளோட பயணத்தை குச்சி இல்லாமல் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏறி பாரு ப்ரோ, ஏறி பார்த்தா ஏறி பாருவீங்களா? எனக்கு தெரியாதா, நான் ஏறாதா ப்ரோ? வாப்பா போடு தலை. கூட்டமாங்கண்ணா கூட்டங்க. எப்படா முடி ஏதோ சொல்ற உள்ளத முதமலை நானும் அரை மணி நேரம் மாறிட்டு இருக்கேன்டா. நீங்களும் வரீங்களா? ஸ்டெடியா இருக்குமா? நான் என்ன ஸ்டெடியா இருக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. படிப்பயணம் முடிஞ்சது. அடுத்து மணலா? மணல். அடுத்து மணல் பயணம். வெள்ளையங்கிரி ஆண்டவரோட அடிவாரத்தில் தான் இப்போ நான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து இன்னும் 6000 அடி உயரத்துக்கு நான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அந்த மூங்கில் குச்சி. பட் அது இல்லாமல் ஸோ என்னோட பாடி ஸ்ட்ரென்த் எவ்வளோ கெப்பாசிட்டியில் இருக்குது, ஸோ நான் எவ்வளோ ஸ்டெமினா ஸ்ட்ரென்த்தோட இருக்கேன் அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பலவீனமானங்க அதை ட்ரை பண்ணாதீங்க. மூங்கில் குச்சி இல்லாமல் தான் ஏற போகிறேன். ஸோ பார்க்கலாம் என்னால் ஏற முடியுதா இல்லை முடியலையா அப்படின்னு இந்த வீடியோ எண்டில் பார்ப்பீங்க. ப்ரோ நான் வாங்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு மூங்கில் குச்சி வேணாம் ப்ரோ. நான் என்ன சொடையண்ணா, நான் பாருங்க சார், உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் வாங்கினேன். நான் பார்த்துக்கிறேன் தலை, உனக்கு பேக் கூட வச்சுத்தல, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒரு கம்மோட்டு வாங்கிட்டு வா போதும். உனக்கு ஒன்று வாங்கத்தல, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் ப்ரோ, என்னால் முடியும் ப்ரோ. குச்சி ஊண்டி நடக்கிற அளவுக்கு நான் என்ன சொம்பையா, நீ எடுத்துடாத பார்த்தீங்கன்னா ஒன்று போதும் தலை, உனக்கு வாங்கிக்கத்தல, எனக்கு வேணாம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு நம்ம பையனில் தான் கம்பு வாங்க அனுப்பிச்சிருக்கேன். நமக்கு கம்பு தேவை கிடையாதுங்க. கம்பு ஊண்டி நடக்கிற அளவுக்கு நான் என்ன அந்த வயசு இன்னும் வரல. 1 மணி கம்பு இட்டு வந்திருக்கிய ப்ரோ, கொஞ்சம் கட்டியாக கம்பு இட்டு வந்தால் தான் என்னவா வெயிட்டா என்னமோ பண்ணுங்க, எனக்கு கம்பு நான் வாத்தலை. ஸ்டேட்டஸ் போடுறேன் பார்க்குறியா? ஸ்டேட்டஸ் போடுறியா தல? ஸ்டேட்டஸ் போடுறியா? ஸ்டேட்டஸ் ஆ அப்படியே எனக்கு அனுப்பி விடுங்க. லெட்ஸ் எஸ்டி ஸ்டார்ட் டு வால் போட்டு ஸ்டெப்பு, அவ்வளோதான். ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிடுறேன். எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்றேன். கிளாஸ் வந்து இதுனா பார்த்து போட்டுக்கோ, அதில் போட்டு போவோம். இங்கேருந்து அடுத்து டவர் கிடைக்காது. ஸோ நம்மளோட பயணத்தை குச்சி இல்லாமல் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு கையில் ஸ்டிக்கு, ஒரு கையில் ஃபோனு, பட் குச்சி இல்லை. நான் ஏன் ஸ்டிக்கு குச்சி எடுக்கலை அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹெல்த் இல்லை ப்ரோ, நீங்கள் குச்சி ஊண்டி நடக்கிறது உங்களுக்கு ஒரு பாடிக்கு ஒரு இதாக இருக்காது. அது அதோட சப்போர்ட் நடக்கிறதா இருக்கும். நீங்கள் ஓன் ரிஸ்கில் ஓன் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் ஏறினா தான் உங்கள் பாடிக்கு ஒரு இதாக இருக்கும், வார்ம் அப்பாக. குச்சி ஊண்டி நடக்கிற அளவுக்கு இன்னும் வயசு ஆகலை. இந்த வயசுலேயே குச்சி ஊண்டி நடந்தால் குச்சி ஊண்டி நடக்க வேண்டிய வயசில் என்ன பண்ணுவீங்க? பார்ப்போம். ஏறி பாரு ப்ரோ, ஏறி பார்த்தா ஏறி பாருவீங்களா? எனக்கு தெரியாதா, நான் ஏறாதா ப்ரோ? வா பார்ப்போம், ஏறி பார்த்துடலாம். ஸோ லிங்கம் வாங்கியிருக்குங்க, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஓகேண்ணா, எப்படின்னா யூடியூப்பில் வரும்ண்ணா. யூடியூப்பில் வரும், கண்டிப்பாக வரும். நீங்களும் வரீங்களா? யூடியூப்பில் கண்டிப்பாக வரும்ண்ணா. ஓகே, நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஜிபே பண்ணலாமா இல்லை கேஷா? ஜிபே பண்ணலாம், இல்லை கேஷ் பண்ணலாம். ஜிபே பண்ணிடலாம், கேஷ் கம்மியாக இருக்குது. டவர் என்ன சிம்னா? ஏர்டெல் கிடைக்குது. எனக்கு ஏர்டெல் கிடைக்குது, 4G தான் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெட் போடு தலை, போடு, தகிடு தகிடு தகிடு. போடு ப்ரோ, போடு ப்ரோ, வை போடு ப்ரோ.
ப்ரோ தகடு 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 ரெண்டு புத்தாட்டம் போடுறது போல இருக்கு மக்கள். கூட்டமாண்ணா கூட்டங்க கூட்டமான அதெல்லாம் ஃபுல்லாக வைங்க மேலே போய் அதெல்லாம் எடுத்துக்கலாம். கூட்டம்னா இந்த கூட்டத்தில் எப்படி ப்ரோ போறது? ஏன் ப்ரோ 6,000 அடி மலை ஏறுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு உங்கள் உடல் கட்டுப்பாடோடு இருக்கணும். ஸோ ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அப்படி ஆரோக்கியமாக இருக்க பசங்க மட்டும் தயவுசெய்து ஏறுங்க. அப்படி இல்லாதவங்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ட்ரை பண்ணி உயிரை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ பார்த்து சேஃபாக ஏறுங்க, பொறுமையாக ஏறுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஏறும்போது என்னென்ன பிளாஸ்டிக் திங்ஸ் கொண்டு போகிறீங்களோ தயவுசெய்து அதை ரிட்டர்ன் கொண்டு வந்துடுங்க. நான் போகும்போது எக்கச்சக்கமாக பார்த்தேன். பட் யாருமே சரி அந்த பின்னில் போடுறதே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பின்னில் போட ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிற விஷயம் தான். உண்மையிலே அவனை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க. அந்த காரணத்தினாலேயே மலையில் ஏறுறதுக்கு கடல் மாதிரி கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தில் நம்ம ஏறி போகும்போது உண்மையிலே வேறு லெவல் வைப்பாகவும் இருக்க போது, கஷ்டமாகவும் இருக்க போது. நான் எதிர்பார்க்காத ஒரு கூட்டம். பட் இருந்தாலும் முயற்சி பின்வாங்க போகிறதில்ல, மலை ஏற தான் போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முதல் தடவை ஏறிக்கலாம், இல்லை எத்தனை டைம் வேணால் ஏறிக்கலாம். பட் எனக்கு இதான் முதல் தடவை. நான் ஏறும்போது என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றது இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ A to Z எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். ஸோ 30 ரூபாயோட வேல்யூ எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க கம்பு வாங்கிட்டு போகலாம். பட் இல்லைங்க 30 ரூபான்றது எனக்கு ரொம்ப வேல்யூவான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மலை அடிவாரத்தில் அந்த 30 ரூபாய்க்கு கம்பு கொடுத்து வாங்குறதுக்கு பதில் இங்கே ஃப்ரீயாகவே கம்பு கிடைக்குது. ஏன்னா மலை ஏறி இறங்கி வந்தவங்க அந்த கம்பெல்லாம் ஓரமாக போட்டு போவாங்க. நான் வரும்போது பார்த்தேன், எக்கச்சக்கமாக இருந்தது. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய கம்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்த வீடியோவில் பார்த்தாலும் தெரியும், எக்கச்சக்கமாக எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே கம்பு வாங்கணும்னு அவசியமே இல்லை, மேலே நிறையவே கிடைக்குது. பட் சின்ன பசங்க, வயசானவங்க, முடியாதவங்க அவங்களாம் கீழே வாங்கிட்டு வரது பெட்டர். ஏன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் வாங்குறது கஷ்டம். இல்லை நான் ஏறும்போது தான் இவ்வளோ கூட்டமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்போ ஏறினா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லி வச்சுருக்கேன். அதை தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறந்துடாம பாருங்கள். ஸோ இந்த பதிவில் இப்போ நான் மலை ஏறும்போது என்ன ஃபேஸ் பண்ணேன், ஸோ எவ்வளோ பஞ்சாயத்துக்கு நடந்தது, பிரச்சனை நடந்தது, ஜாலி மூமெண்ட்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஸோ என்னோட லைஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வெள்ளையங்கிரி பயணம், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடந்ததுன்னு. மலை 7 மலைக்கு இப்படியேவா போகும்? இல்லை ப்ரோ, 7 மலை இப்படியே கூட்டத்தில் மல்லுக்கட்டியா போகணும்? என்ன ப்ரோ சொல்ற? 7 மலை இப்படியே போகணுமா? இந்த கூட்டத்தில் 7 மலை போகணுமா? இந்த கூட்டத்தை எப்படிடா சமாளிச்சு வர்றது? இது வேற என்ன ப்ரோ, பள்ளமும் மேடும் இருக்கு. ஏன் தல பள்ளமும் மேடா இருக்கு. இது கூட இதுல எப்படி மல்லு கட்டி ஏறுறது? இதை பார்த்து ஏறுதல எல்லாம் கல்லுகள்லாம் இருக்கு ப்ரோ. தள்ளி விட்டாத ப்ரோ, ஸ்டெடியா இருக்குமா? நான் என்ன ஸ்டெடியா இருக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு என்னமோ சூரிய உதயத்தை பார்ப்போன்னு நம்பிக்கை இல்லை. இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி ப்ரோ ஏறி போறது மலை கட்டி? முதல் மலை, படிக்கட்டு மலை. முதல் மலைக்கு எதுவும் பேர் இருக்கா ப்ரோ? முதல் மலை தான் டஃப் கொடுக்கு. ஷார்ட்கட் எதுவும் இல்லையா? ஷார்ட்கட்லாம் கிடையாதா? ஏறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு வழி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. இப்படி கஷ்டப்பட தேவையா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ப்ரோ நீ சொல்லு ப்ரோ, இந்த சாங்கு காப்பி ரைட் விழுமா விழுகாதா? விழுகாதா? போடுவான் ப்ரோ, அவன் உனக்கு தெரியாது ப்ரோ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாங் நல்லா தான் இருக்கு. எனக்கு காப்பி கொடுப்பாங்களா தான் ப்ரோ ஃபீலிங்கா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் எட்டி கூட்டத்தை பாரு ப்ரோ. எப்படா முடியும் அதை சொல்ற உள்ளத? முதமலை நானும் அரை மணி நேரம் மாறிட்டு இருக்கேன்டா. முதமலை ஃபுல்லா படிதான். அது நான் அரை மணி நேரம் மாறிட்டு இருக்கேன்டா. எப்படா ஏற முடியும்? போயிட்டே இருக்குமா? உள்ளதை சொல்றா. மனசு கஷ்டப்பட்டா உள்ளதை சொல்லு. குத்தி வந்து சொல்லு. எத்தனை கிலோமீட்டர் தான்? 5 இருக்குமா?
வெளுத்து கொடுவேன். நான் ஏறி இருந்தது 2 கிலோமீட்டர் இருக்கும், அந்த 3 கிலோமீட்டர் தானா? அவ்வளோதான் இருக்கும். ஏய் சத்தோரு கோஜோ ப்ரோ, சத்தோரு கோஜோ ப்ரோ, சத்தோரு கோஜோ. அனிமே பாத்தியா? என்ன ப்ரோ நீ பாரு ப்ரோ, தலைவன் யாருன்னு தெரியுமா? தலைவனுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் பேஜ் இருக்கு தெரியுமா? இது எப்படா முடியும் இருக்கு ப்ரோ. நான் என்ஜாய் பண்றேன் மணி இல்லை ப்ரோ. நான் என்ன நினைச்சேன், ஃபிளாட்டா இருக்கும், ஜாலியாக இருக்கு, ஃப்ரீயா இருக்கும், க்ரௌடா இருக்காதுன்னு நினைச்சேன். சைட்ல உருண்டுறாவா? ஏன் ப்ரோ நீ பார்த்தா என்ன உருள்ற மணி? நான் ஆசைப்பட்டது என்னன்னா, இந்த தார்பாய் போட்டிருக்கான காரணம் என்னன்னு இப்ப நம்ம ராம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எனக்கு என்ன உனக்கு தெரியாது, நான் சொல்றேன். சப்போஸ் மழை பெய்யும் போது மழைக்காலங்களில் பக்தர்கள் யாரும் நனையக்கூடாதுன்றதுதான் தார்பாய் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்புற மணி இருக்கா? வேற எதுக்கு கட்டுவாங்க? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாட்டர் டைம், தண்ணி என்ன தண்ணியை கூலிங் ஆயிடுச்சு தலை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா கீழே எழுதி ஒட்டியிருந்தாங்க, குடிச்சிட்டு வாட்டர் கேன் போடக்கூடாதுன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன், இது ஒரு வாட்டர் கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வாட்டர் கேன் குடிச்சு முடிச்சாச்சு. சுத்தமாக தண்ணியே இல்லை, பட் இருந்தாலும் அது குப்பை தொட்டியில் தான் போடணும். சோப்பா கம்பு இருக்கா? நான் சொல்லிட்டேன், கம்பு இல்லாமல் தான் நான் ஏறுவேன். வா, கம்பு இருந்தாலும் நான் ஏற மாட்டேன். வா ப்ரோ, நான் அதை சாதிச்சு காட்டுறேன். கம்பு இல்லாமல் தான் நாங்கள் ஏற போகிறோம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. போகிற பாதையை பற்றி கவலைப்படாது ப்ரோ, கடவுள் மேலே வார்த்தை போட்டு சிவான்னு சொல்லிட்டு போயிட்டே இறங்கும் போதெல்லாம் அளவு ஆள் கிடையாது, சும்மா அதிரோட. உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நடுங்குறேன் கிடையாது, சும்மா அலற விடுறேன். இறங்கும் போது மட்டும் பாரு ப்ரோ என்ன நடக்குதுன்னு மட்டும். கடந்த அரை மணி நேரமா? இல்லை 1 மணி நேரம் இருக்குங்களா ப்ரோ? ஏன் ப்ரோ ராம் ப்ரோ 1 மணி நேரம் இருக்கும்ல? 1 மணி நேரம் ஏறிக்கிட்டு இருக்கு, முத மணியே தாண்டல. என்ன நடக்குதுங்க ராமே? டைம் என்னாச்சு? 2 ப்ரோ. ஸோ நீங்க எபிசோட் விட்டுருப்பாங்க ப்ரோ. படி முடிஞ்சு, இதோட படிப்பயணம் முடிஞ்சது. அடுத்து மணல் அடுத்து மணல் பயணம்.